இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். நீதி 21:9. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். மறுபடியும் வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம், நீதி 21:9. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் சண்டைக்காரி. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு இன்றைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக சோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டினீர், அதற்காக இன்றைக்கும் சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. இப்போ நீதி 21:9 போன்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு விதமாக இந்த வேத வாக்கியத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நீதி 19:13, நீதி 25:24, நீதி 27:15 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வாக்கியத்தை ஏதோ ஒரு முறையில் திருப்பி சொல்ல வேண்டியது அவசியமே அவருக்கு இல்லை. அப்போ நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறை சொல்வாராக இருந்தால் நாம் கவனமாக இருந்து அவர் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் 2 முறை சொல்வாரானால் அது மிகவும் முக்கியமானதாக கருத வேண்டும். அவர் 3 முறை கூறுவாராக இருந்தால் அதன் முக்கியத்துவத்தை வார்த்தையினால் சொல்ல முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே 4 முறை அவர் சொல்லுவாராக இருந்தால் எவன் அவருடைய வார்த்தையை உதாசீனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்துமாவுக்கு அழிவை தேடுகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
வேதத்தில் சில புஸ்தகங்களில் ஒரே விஷயத்தை 7 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தை பற்றி மத்தேயு 13, 14, 15 கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரிப்பவர்கள் மீது ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பது 7 முறை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13, 14, 15 மார்க்கு 4, 12 லூக்கா 8, 10 யோவான் 12, 39, 40 அப்போஸ்தலர் 28, 26, 27 ரோமர் 11, 8 ஏசாயா 6, 9, 10 சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் பரிசுத்த ஆவியானவர் இதனை 7 தரம் பிரகடனப்படுத்தினார் என்பதை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஏறத்தாழ முழு கிறிஸ்தவ உலகமும் ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தினால் நிறைவேறி இருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முழு கிறிஸ்தவ உலகத்தின் மேலும் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பிரதிபலனை மலைப்பிரசங்கத்தின் போது தெளிவாக மத்தேயு 7, 21, 23 சர்வ உலகத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகடனப்படுத்தி இருந்தார். இப்படியாக சில முக்கியமான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதனால் நாம் மிகுந்த கவனத்தை அதற்கு செலுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இஸ்ரவேலில் முன்பிருந்த அநேகமான வீடுகளின் கூரப்பகுதி தட்டையாயிருப்பது வழக்கம். தற்பொழுது இந்தியாவிலேயும் இந்த மாதிரி மொட்டை மாடிகள் அநேகம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உலகில் இப்படியான வீடுகள் பல்வேறு தேசங்களிலும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறான கூரப்பகுதியின் மேல் ஒரு அறை கட்டப்படுவது வழக்கம். இதனையே வீட்டின் மேல் ஒரு மூலையில் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களில் சண்டைக்காரி, மனைவியின் சண்டைகள், அந்நிய ஸ்திரீ, சண்டைக்காரியான ஸ்திரீ என கூறப்பட்டிருக்கும் சொற்கள் வெளிப்படையாக அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆயினும் இந்த வேத வாக்கியங்களில் ஆழமான ஆவிக்குரிய கருத்துக்கள் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நீதி 19:13 மனைவியின் சண்டைகள் ஓயாது ஒடுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் ஆவிக்குரிய பொருள், ஒரு சொட்டு தண்ணீர் தலையில் ஒழுகினால் அதன் பெரிய சேதம் ஒன்றும் அதனால் ஏற்பட போவதில்லை. ஆனால் ஒருவனுக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் தலையில் ஊற்றப்படுமான அவன் பைத்தியமாகவும் போகலாம் என்பதனையே நீதி 19:13 அறிவுறுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அப்படி என்றால் பொய்யான உபதேசங்களை தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்கள் கேட்பார்களாயின், ஒரு விசுவாசியை பற்றி தான் குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி பொய்யான உபதேசங்களை தொடர்ந்து கேட்பானாய் இருந்தால் அவன் நரம்பு தளர்ச்சி அடைந்து முடிவில் பைத்தியமாகவும் போகலாம் என்பதனையே பரிசுத்த ஆவியானவர் இங்கு வலியுறுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நரம்பு தளர்ச்சி அடைந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொய்யான உபதேசங்களை தொடர்ச்சியாக கேட்டு அசுத்த ஆவிகளினால் வஞ்சிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சியினால் பாதிப்படைந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் ஏராளம்
ஏராளம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நீதி 25-24 சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம். வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீதி 25-24 மேலும் கூறுவது என்னவென்றால், சண்டைக்காரியின் பொய்யான கள்ள போதகர்களின் பெரிய வீட்டில் பெரிய சபையில் பொய்யான உபதேசங்களை கேட்டு விசுவாசிகள் தங்களை அழித்து கொள்வதிலும் பார்க்க உண்மையான சத்தியத்தை போதிக்கிற சிறிய சபைகளில் சொற்பமான விசுவாசிகள் இருக்கிற சிறிய சபைகளில் சேர்ந்து கொள்வது எவ்வளவோ சிறந்தது என பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துகிறார். எங்கு பொய் உண்டோ அங்கு சண்டைகள் தாராளமாக உண்டு. இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருப்பதை பார்ப்போம். கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அடிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:15 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது எப்படி எனில், விசுவாசிகள் நியாய பிரமாணங்கள், பாரம்பரியங்கள், மனுஷ கற்பனைகள் மூலம் தேவனுக்கு முன்பாக மத்தேயு 15:6 பரிசுத்தமாகவும் நீதியாகவும் நடக்க முயற்சி செய்தால் அங்கு தேவ அன்பு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவைக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆகையால் நியாய பிரமாணங்கள் சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதற்கு காரணமாக இருப்பவர்கள் சண்டைக்காரிகளான பொய்யான போதகர்களே. இவர்கள் நியாய பிரமாணத்தின் மூலம் விசுவாசிகளை பரிசுத்தமாக்க முயற்சிக்கிறார்கள். கிருபையினால் பரிசுத்தமாக்குவதை தவிர்த்து நியாய பிரமாணங்கள், மனுஷ கற்பனைகள் இவகளினால விசுவாசிகளை பரிசுத்தமாக்க முயற்சிக்கிறார்கள். அதே நேரம் கிருபையை உதறி தள்ளுகிறார்கள். இது பற்றி கொலோசியர் 2:8 சொல்லி இருக்கிறத பார்ப்போம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிருபை மூலம் நியாய பிரமாணங்களை செய்ய முடியும் என்பதனை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதன் முடிவு ஒருவர் கடித்து பட்சித்து கொள்ளுவார்கள் என்று வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபையை விலக்கி நியாய பிரமாணத்தை செய்ய முயற்சித்தால் என்ன நடக்கும் என்பதனை பவுல் அப்போஸ்தலர் தன் சொந்த அனுபவத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருப்பது என்னவென்றால், முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன் என்று ரோமர் 7:9-10 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக தன்னுடைய சொந்த அனுபவத்தை
கூறியிருக்கிறார். இப்போ சண்டைக்காரி மூலமாக பொய்யான வேறொரு உபதேசத்தை போதிப்பதன் மூலம் பிசாசு தன் கேடான திட்டத்தை, கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், தன் கேடான திட்டத்தை நிறைவேற்றுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு பெரிய வீடு என்பது சண்டைக்காரியின் வீடாகிய பெரிய சபையை குறிப்பிடுகிறது. இந்த பொய்யான உபதேசங்களினாலும் பொய்யான விசுவாசிகளினாலும் இந்த பெரிய வீடு நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் வேதத்தை நம்பாத சண்டைக்காரியின் பெரிய சபையில் விசுவாசி அமர்ந்திருப்பதை விட வேத வாக்கியங்களை முற்றுமுழுவதும் நம்புகிற சிறிய சபையில் அமர்ந்திருப்பது மிகவும் உத்தமமானது என பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் மீண்டும் நமக்கு ஆலோசனையாக கூறுகிறார். அப்போ துரதிர்ஷ்டவசமாக சண்டைக்காரிகளும் பெரிய வீடுகளும் நாளுக்கு நாள் கிறிஸ்தவ உலகத்தை ஆக்கிரமித்து அநேகமான கிறிஸ்தவர்களை பைத்தியக்காரர்களாகவும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களாகவும் மனச்சோர்வு வியாதி உள்ளவர்களாகவும் மனநோயாளர்களாகவும் மாற்றியுள்ளது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சண்டைக்காரிகளும் பெரிய வீடும் விசுவாசிகளுக்கு செய்கிற மோசமான செயல் என்ன மாதிரி என்று சொன்னால், அவர்கள் வேறொரு இயேசுவை தாராளமாக போதிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள். அதே நேரம் வேறொரு ஆவி அநேகமான விசுவாசிகளை முற்றும் முழுதுமாக ஆக்கிரமித்து அவர்களை பைத்தியக்காரர்களாகவும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களாகவும் மனச்சோர்வு வியாதி உள்ளவர்களாகவும் மனநோயாளர்களாகவும் மாற்றியுள்ளது. மனநோயாளர்களாகவும் மாற்றியுள்ளது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். போதகர்களோ ஒற்றுமை என்ற போர்வையின் கீழ் பொய்யான உபதேசங்களை எடுத்து கூறாமல் அதனை போதிக்கிற சண்டைக்காரிகளை, கள்ள போதகர்களை அம்பலப்படுத்தாமல் அமைதி காக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகமான போதகர்கள் பொய்யான உபதேசங்களை சுட்டி காட்டுவதே இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக செலுத்த வேண்டும். என்றால் எரேமியா 23:1 என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் இந்த வேத வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை மிகுந்த கவனத்தோடு ஒற்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொய்யான உபதேசத்தை அம்பலப்படுத்தினால் கிறிஸ்தவர்கள் இடரலடைவார்கள் என்றும் சபைக்கு வரும் விசுவாசிகள் குறைந்து போவார்கள் என்றும் சபையின் வருமானம் குறைந்து போகும் என்றும் அநேகமான போதகர்கள் காரணம் கற்பிக்கிறார்கள். ஆனபடியால் தான் நாங்கள் பொய்யான உபதேசங்களை சுட்டி காட்டுவதில்லை. ஆனால் பொய்யான உபதேசங்களை கேட்பவர்கள் பாதாளத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள் என்பதனை அவர்கள் சிந்திப்பதாக இல்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் இந்த விதமாக சிந்திக்கவில்லை. அவர் பொய்யான உபதேசங்களை சுட்டி காட்டி அதனை பிரசங்கிப்பவர்கள் யார் என்பதனை திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ அதைத்தான் ஒரு போதகர் செய்ய வேண்டுமே தவிர தன்னுடைய சுயநலத்திற்காக சுவிசேஷத்தை பாவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் பொய்யான உபதேசத்தை எப்படி கையாண்டார் என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 2 தீமோத்தேயு
2:16-18 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:16-18 சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ளப்போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிபிளவையை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்னென்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலர் பொய்யான உபதேசத்தை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, அதனை பிரசங்கிக்கிற மனுஷர் யார் என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதனுடைய பிரதிபலன் விசுவாசத்தையே கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், எது பொய்யான உபதேசம் என்று பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டியிருக்கிறார். அவர்கள் போதிக்கிற உபதேசம் என்ன என்றதை சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த உபதேசத்தாலே ஏற்பட போகிற பிரதிபலன் என்ன என்பதையும் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். அப்போ அவர் ஒரு காலமும் விசுவாசிகள் வராமல் போவார்களே, இதனால் சபைக்கு வர வேண்டிய வருமானம் இல்லாமல் போயிருமே என்று அவர் ஒரு காலமும் சிந்திக்கவில்லை. ஏனென்று சொன்னால், பொய்யான உபதேசத்தை கேட்கிறதால நாளடைவில் மனுஷன் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியத்தை 2 தீமோத்தேயு 2:16-18 சண்டக்காரிகளான பொய்யான போதகர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வதே கிடையாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னும் சில பிரபலமான போதகர்கள் இந்த வேத வாக்கியத்தை அறிந்திருந்தும் அதனை உறுதியாக சொல்லாமல் வேறு விதமாக சமாளித்து தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். இது வேதனைக்குரிய ஒரு சம்பவம் ஆகும். இப்படி இருக்க போதகர்கள் இந்த அநியாயத்தை அம்பலப்படுத்தாமல் விட்டால் கிறிஸ்தவர்கள் தாம் கேட்பது சரியோ தவறோ என்று எப்படி அவர்களுக்கு தெரியும்? ஆயினும் தான் கேட்பது சரியோ தவறோ என்று தேவனிடத்தில் விசாரிப்பது புத்திசாலித்தனமானது. ஆனபடியால் ஒவ்வொரு விசுவாசியும் தான் சபையில் கேட்கிற அல்லது டெலிவிஷனில் கேட்கிற எந்த உபதேசங்களையும் இது சரியோ என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அதனை அறிய முடியாமல் இருக்குமாயிருந்தால் நேரடியாக பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உம்மிடத்தில் வருகிறேன், இந்த உபதேசம் எனக்கு விளங்கவில்லை, இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, அருமையான பிதாவே இது எனக்கு விளங்கப்படுத்தும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனிடத்தில் இருந்து பதில் வரும் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். நீதி 7ஆம் அதிகாரத்தை பரிசீலனை செய்வோமாயின் பரஸ்திரி, அந்நிய ஸ்திரீ ஆகிய சண்டக்காரி முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களை தன்னுடைய வலையில் போட்டு அவர்களை பாதாள அறைக்குள் கொண்டு போவது பற்றி விவரமாக நீதி 7:6-27 வரையும் உள்ள வேத வாக்கியங்கள் உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அநேகமான முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்கள் இந்த வீணான போதனைகளினால் இழுபட்டு அவர்கள் பாதாளத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி நீதி 7:6-27 வரை உள்ள வேத வாக்கியங்கள் உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு இலகுவாக சண்டக்காரியிடமிருந்து கிறிஸ்தவர்கள் தப்ப முடியாது என்பதை நீதி 7ஆம் அதிகாரம் வலியுறுத்துகிறது. இதற்கு ஒரே பதில், விசுவாசி தேவனிடத்தில் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணி அவருடைய வழிகாட்டுதலின்படி
அவர் காட்டும் சபைக்கு துணிவாக போவதே புத்திசாலித்தனமானது. அப்போஸ்தலர் 2:47 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நாம் பலவற்றை இழக்க வேண்டி வரும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப சரியான உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஒரு விசுவாசி தீர்மானம் எடுத்தானா இருந்தால் அவன் ஏராளமான இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அந்த இழப்புகள் எல்லாம் அவனுக்கு ஆவிக்குரிய பலாபலன்களை தாராளமாக கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரியான உபதேசத்தை அறிந்து கொள்ளவும், சரியான முறையில் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருக்குள் பலப்படவும் வேணுமா இருந்தால் ஏராளமான விஷயங்களை அதாவது முற்றும் முழுதுமாக கைவிட வேண்டி வரும். அதற்கு விசுவாசித்தாரோ என்பதை திடப்படுத்தி கொள்வானாக. இது பற்றி மார்க் 10:28-30 சொல்லப்பட்டதை பார்ப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவதும் விட்டவன் நிலங்களையாவது விட்டவன் ஏவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி பேதுருக்கு மார்க் 10:28-30 சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதே விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறபடியால் மறுபடியும் இது பற்றி மத்தேயு 19:29 லூக்கா 18:29-30 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். என்னமாது என்றால், உண்மையான உபதேசத்தை நாம் கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பலப்பட வேண்டுமா இருந்தால் ஏராளமான விஷயங்களை நாம் கைவிட வேண்டி வரும். அதாவது நாங்கள் போகிற சபையை கைவிட வேண்டி வரும். எவ்வளவோ காலமாக பின்பற்றின அந்த சபையை, அதாவது மூதாதையர்கள் எல்லாரும் அங்கு போனார்கள், அந்த சபையை தவிர்க்க முடியாமல் விட வேண்டி வரும். ஏனென்று சொன்னால் அங்கு பொய்யான உபதேசத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ பொய்யான உபதேசத்தை போதிக்கிறவர்கள் அந்த போதனையை கேட்டு தங்களை கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஒரு விசுவாசி ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக மார்க் 10:28-30 மத்தேயு 19:29 லூக்கா 18:29-30 திருப்பி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அநேகமானதை விட வேண்டி வரும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்
தொடர்பு கொள்ளலாம்.